30வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 31வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனுமா சேர்ந்து அர்த்தத்தை பார்க்கிறோம். ரிஷியாக்கும் இங்க ராஜாக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். தே அபி தேவா நிராதங்காஹ ஸ்வ அதிகாரான் யதா புரா யஜ்ஞபாகபுஜஹ சர்வே சக்ருஹு விநிஹதாரயஹ தேபி தேவானிராதங்கா ஸ்வாதிகாரான் யதா புரா யஜ்ஞபாகபுஜ சர்வே சக்ருர் விநிஹதாரயா. அந்த தேவர்கள் மனசுக்குள்ள எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாதவாளாயி தீர்ந்துட்டா, தூய்மை ஆயிடுத்து. இப்ப அவளோட மனசுல பயமே இல்லை, சங்கடங்கள் இல்லை. அவளோட அதிகாரங்கள் முன்னால எப்படியாக்குமோ அவ தேவலோகத்துல வசிச்சுண்டு அதிகாரமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தா, அதே மாதிரியே ஆட்சி ஆரம்பிச்சா. அவளோட சத்துருக்களாயிருக்கிற அசுரர்களை தேவி நிகிரகிக்கிறதுனால, தேவி அவளை நிகிரகம் பண்ணினதால அவளுக்கு இதுவரைக்கும் கிடைக்காம இருந்த யஜ்ஞத்தோடு பாகமா இருக்கிற ஹவிசு அவளுக்கு கிடைச்சு தேவர்கள் ஹவிசு சாப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சா. அவளோட உணவாக்கும் அது பூமியில தேவதைகளுக்கு யாகம் பண்ணுற யஜ்ஞ ஹவிசு, ஹோமம் பண்ணுறத ஹவிசு, அந்த ஹவிர்பாகம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு போய் சேரறது. அந்த தேவர்களுக்கு அந்த ஹவிர்பாகம் கிடைக்கிறதுனாலேயாக்கும் அவளுக்கு புஷ்டி உண்டாகிறது. இப்ப எப்பவும் போலயே அவ ஹவிர்பாகம் கிடைச்சு ஹவிசு சாப்பிட ஆரம்பிச்சோன அவளுக்கு டயர்ட் எல்லாம் இல்லாம போயிடுத்து. தே சர்வே தேவா அபி, அந்த எல்லா தேவர்களும் விநிஹதாரயா இல்லாம ஆன சத்ருக்களோடு கூடிட்டு, அப்படின்னா சத்ருக்களே இல்லாம தேவியால கொல்லப்பட்ட சத்ருக்கள் அப்படின்னாக்கா தேவி எல்லா சத்ருக்களையும் கொன்னதால சத்ருக்களே இல்லாம யஜ்ஞபாகபுஜஹா யஜ்ஞ அம்சங்கள் சாப்பிட்றவாளாயி தீர்ந்தா. நிராதங்காக பயமில்லாதவாள் ஆயிட்டா. யதாபுரா ஆல்ரெடி இருந்தவாள மாதிரியே ஆயிட்டா. சுவாதிகாரான் சக்ருஹு அவாளோடு அதிகாரங்களை நடத்தினா, ஆட்சியை நடத்தினா. முப்பத்தி 1வது ஸ்லோகத்துல 2வது லைனு, அதுக்கப்புறம் 32வது ஸ்லோகம். அப்படியாக அர்த்தத்தை பார்க்கிறோம். दैत्याः च देव्या निहदे शुम्पे देवरिबौ युधि. दैत्याश्च देव्या निहदे शुम्बे देवरिबौ युधि. 32வது ஸ்லோகம். जगद्विध्वंसिनी तस्मिन् जगत् विध्वंसिनी तस्मिन् महोग्रे अधुलविक्रमे निशुम्बे च महावीर्ये शेषाः पादाळम् आययुः. जगद्विध्वंसिनी तस्मिन् महोग्रे दुलविक्रमे निशुम्बे च महावीर्ये शेषा पादाळमाययुः. देवरिबौ देवशत्रुवायिट्, जगद्विध्वंसिनी त्रैलोक्य द्रोहियायिट्, மகோக்ரே அதிரௌத்ரனாயிட்டு, அதுல விக்ரமே ஒன்னுகூடையும் கம்பேர் பண்ண முடியாத சக்தியோடு கூடிட்டு, தஸ்மின் சும்பேஜ அந்த சும்பாசுரனும், மகாவீரியே நிசும்பேஜா ரொம்ப பலவானா இருக்கிற அந்த
நிசும்பன் அப்படிங்கிற அசுரனும் தேவியா யுதி நிகதே, தேவியால அந்த யுத்தத்துல கொல்லப்பட்டோன சேஷாகா தைத்தியாகா மிச்சம் இருக்கிற அசுரர்கள் பாதாளமாயோகோ, பாதாளத்தை பிராபிச்சா தேவியை பார்த்து பயந்து ஓடி நடுங்கினா. தேவர்களோடு சத்ருவாயிட்டு இருந்த சும்பனும் மகாவீரியவானாயிருந்த சும்பாசுரனோடு தம்பியான நிசும்பனும் அவ ரெண்டு பேரும் தேவி அவளை நிகிரகிச்சதால அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அசுரர்கள் எல்லாம் தேவியை பார்த்து பயந்து நாதன் இல்லாததுனால அவளெல்லாம் ஓடி போய் பாதாளத்துல போய் ஒளிச்சுண்டா. முப்பத்தி மூணாவது ஸ்லோகம். ஏவம் பகவதி தேவி சா நித்யா அபி புனः புனः சம்பூய குருதே பூபா ஜகதः பரிபாலனம். ஏவம் பகவதி தேவி சா நித்யாபி புனः புனः சம்பூய குருதே பூபா ஜகதः பரிபாலனம். சுரத மகாராஜாவை கூப்பிடுறார் சுமேதஸ் மகர்ஷி. ஏ ராஜாவே, இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் செய்யற துர்கா பகவதி எப்பவும் இருக்கிற உண்மையான சக்தியாக்கும் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தை காப்பாத்துறதாக்கும் தேவியோடு கர்த்தவியம். பூபா, ஹே ராஜாவே, ஏவம் சா பகவதி தேவி, இப்படியாக அந்த பகவதியாயிருக்கிற தேவி, 6 பகங்களும் இருக்கிற தேவி, நித்யா அபி நித்தியாக்கும் நாளும், புனகா புனகா சம்பூயா மறுபடியும் மறுபடியும் அவதாரங்கள் எடுத்துண்டு, ஜகதஹா இந்த திரிலோகத்தோடு பரிபாலனம் குருதே சம்ரட்சணத்தை பண்ணறா, பரிபாலனம் செய்யறா. அத்வைத பாவத்தில் இருக்கிற தேவி துவைதமான பாவங்களை எடுத்துண்டு இந்த திரிலோகத்தை பரிபாலனம் பண்ணறா. எப்பெல்லாம் ஆக்குமோ அதர்மங்கள் உண்டாகிறது, அப்பெல்லாம் தேவி அவதாரம் எடுப்பேன்னே தேவி சொல்லியிருக்கா. தேவர்கள் எப்பெல்லாம் தேவியை நினைச்சு சங்கடத்தோடு கூட்டிட்டு கூப்பிடுறாளோ அந்த க்ஷணம் தேவி அவதரிச்சு தேவர்களை காப்பாத்துவள். அதே மாதிரி பக்தர்களானவா தேவிய நினைச்ச உடனே தேவி அவளை காப்பாத்துறதுக்கு ஓடோடி வந்துடுவள். 34வது ஸ்லோகம். தயா ஏதது மோஹ்யதே விஸ்வம் சா ஏவ விஸ்வாம் பிரசூயதே. சா அயாச்சிதா ச விஜ்ஞானம் துஷ்டா ரித்திம் பிரயச்சதி. தயைதன்மோஹ்யதே விஸ்வம் சைவ விஸ்வாம் பிரசூயதே சாயாஜிதாஜ விஜ்ஞானம் துஷ்டா ரித்திம் பிரயச்சதே. ஜகத் பரிபாலனம் அதாக்கும் தேவியோட குறிக்கோள். அதனால அந்த பரிபாலனத்துக்கு ஆயிட்டு தேவி நிறைய நிறைய அவதாரங்கள் எடுக்கிறா. அத்வைத பாவத்துல எப்பவும் இருக்கிற தேவி துவைத பாவத்துல இந்த பிரகிருதியில பிரத்யட்சப்படுறா. அந்த பகவதியாக்குமே இந்த விஸ்வத்தை சிருஷ்டிச்சது. மோட்சத்தை கொடுக்கறதும் தேவிதான், பரிபாலனம் பண்றதும் தேவிதான். தேவி சாட்டிஸ்பாக்சனோடு கூடிட்டு எல்லாவித சித்திகளையும் தானம் செய்யறதும் உண்டு.
தயா அந்த தேவியால ஏதத் விஸ்வம் மோஹ்யதே இந்த பிரபஞ்சம் அட்ராக்ட் செய்யப்படுறது. சா ஏவா அந்த தேவிதான் விஸ்வம் இந்த உலகத்தை பிரசூயதே பிரசவிக்கிற அத்வைத பாவத்தில் இருக்கிற அந்த அதிபராசக்தியிலேருந்துதான் துவைத பாவத்தில் இருக்கிற இந்த பிரகிருதி உண்டாயிருக்கு. சா அந்த தேவி அயாஜிதா அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆசைப்படாதக்கு மோட்ச பிராப்திக்காயிட்டு ஆரெல்லாம் ஆக்குமோ தேவியை பூஜிக்கிறா. விஞ்ஞானம் அந்த மோட்சத்துக்கான அந்த ஞானத்தையும் துஷ்டா சந்தோஷத்தோடு கூடிட்டு ரித்திம் ச பிரயச்சதி ஐஸ்வர்யத்தையும் தேவி கொடுக்கிறா. தேவி இந்த பிரபஞ்சத்தை தேவிதான் உண்டாக்கி இந்த பிரபஞ்சத்துல எல்லாரையும் முழுகடிக்கிறா. சம்சார கடல் சம்சாரம் ஜனனா துவைத பாவமா இருக்கிற இந்த பிரகிருதி பிரபஞ்சம் இதுல முழுகடிக்க வைக்கிறதும் தேவிதான், பரிபாலனம் பண்றதும் தேவிதான். சிருஷ்டியும் பரிபாலனமும் அதே மாதிரி திரோதானம் பண்றதும் தேவியோட வேலைதான். சம்ஹார ருத்ரி ஆயிட்டும் தேவிதான் இருக்கா. அந்த தேவி ரொம்ப ரொம்ப சந்தோஷிச்சானாக்கா பலவிதமான ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். பக்தர்கள் தேவிட்ட மோட்ச பிராப்திக்கு ஆயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணினா தேவி அதுக்கான ஞானத்தை கொடுப்பார். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற பலவிதமான லோக சௌக்கியங்களை கேட்டாலும் தேவி கொடுக்கிறா. சொர்க்க சுகத்தையும் கொடுக்கிறா. அதே மாதிரி மோட்சஸ்தானத்தையும் கொடுக்கிறா. சகாமமாயிட்டு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரக சாத்தியத்துக்கு வேண்டிட்டு தேவிய கூப்பிட்டானாக்கா தேவி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சௌக்கியங்களையும் கொடுக்கிறா. நிஷ்காமமாயிட்டு எந்த ஒரு ஆக்ரக சிந்தனையும் இல்லாதக்கு தேவியை சேவிச்சானா தேவி அவ கேட்காதக்கே மோட்சத்தையும் கொடுக்கிறா. தன்னாத்ர விஸ்மய காரியோ யோக நித்ரா ஜகத்பதே மகாமாயா ஹரேஷ்சேஷா தயா சம்மோஹ்யதே ஜகத் ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹி சா பாலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதே தயா விஸ்ருஜ்யதே விஸ்வம் ஜகதேதச்சராச்சரம் சைஷா பிரசன்னா வரதா நிருணாம் பவதி முக்தயே. சகாமமான விஷயங்களையும் நிஷ்காமமான விஷயத்தையும் தேவி கொடுக்கிறா பக்தர்களுக்கு. 35வது ஸ்லோகம். வியாப்தம் தயா ஏதது சகலம் பிரம்மாண்டம் மனுஜேஸ்வரா மகாகாள்யா மகாகாலே மகாமாரி ஸ்வரூபயா. வியாப்தம் தயேத சகலம் பிரம்மாண்டம் மனுஜேஸ்வரா மகாகாள்யா மகாகாலே மகாமாரி ஸ்வரூபயா.
சுரத மகாராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு சுமேதச மகர்ஷி சொல்லுறார். மகாகாளி ஆயிட்டு, மகாதேவி ஆயிட்டு, மகாமாரி சொரூபி ஆயிட்டு நித்தியமா இருக்கிற இந்த தேவியால உண்டானதாக்கும் இந்த பிரம்மாண்டம் முழுவனும். மனுஜேஸ்வரா, ஏ ராஜாவே, மகாகாலே, மகாபிரளயத்துல மகாமாரி சொரூபையா, சம்ஹார கிரியாரூபிணி ஆயிட்டு, மகாகாளியா பிரம்மாதிகளை அதாவது அதிகாரங்களில ஆக்டிவேட் செய்யறவளாயிட்டு, கண்ட்ரோல் பண்றவளாயிட்டு, காளி ஆயிட்டு தயா அந்த தேவியால ஏதத் சகலம் பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டம் முழுவன் வியாப்தம் தேவிதான் இருக்கா. தேவி அல்லாதக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். பிரளய காலத்துல சம்ஹாரம் செய்யற அந்த ரூபிணியாயிட்டு, சிருஷ்டி சமயத்துல பிரம்மாவோடு சக்தி ரூபிணியாயிட்டு, அதே மாதிரி பரிபாலனம் பண்ற சமயத்துல விஷ்ணுவோடு சக்தி ஆயிட்டும் பிரவர்த்திக்கிறதும் இந்த தேவிதான். இந்த பிரம்மாண்டம் முழுவனும் தேவிதான் இருக்கா. தேவியை தவிர வேற ஒண்ணும் இல்லை. மகாகாலே அப்படிங்கிறது சம்ஹார சமயத்துல அப்படின்னு அர்த்தம். மகாகாளி அப்படிங்கிறது காலாக்னி ருத்ரனோடு சக்தி ஸ்வரூபமா இருக்கிற தேவி. மகாமாரி ஸ்வரூபம் அப்படிங்கிறது அந்த பிரளயம் நடக்கிறத அக்னி ஸ்வரூபமா இருக்கிற அந்த தேவி. மிருத்யுஜிஹ்வா மகாமாரி ஜகத் சம்ஹாரகாரிணி மகாராத்ரிர் மகாநித்ரா மகாகாள்யதி தாமசி சைவ காலானலஜ்வாலா சைவ வித்யா தமப்ரசோ சைவ மோக பிரசூர் மிருத்யோ சைவ சர்வாதி தேவதா. இப்படி இருக்கிற ஸ்வரூபங்களில இருக்கிற தேவி, தேவி அல்லாதக்கு ஒண்ணுமே இந்த பிரம்மாண்டத்துல கிடையாது அப்படின்னு சொல்லுறார் ரிஷி. 36வது ஸ்லோகம். சா ஏவ காலே மகாமாரி சா ஏவ சிருஷ்டி பவதி அஜா ஸ்திதிம் கரோதி பூதானாம் சா ஏவ காலே சனாதனி. சைவ காலே மகாமாரி சைவ சிருஷ்டி பவத்யஜா ஸ்திதிம் கரோதி பூதானாம் சைவ காலே சனாதனி. சனாதனியா இருக்கிற ஒருபோதும் அழியாத்த அந்த பகவதி சம்ஹார காலத்துல மகாமாரி ஸ்வரூபி ஆயிட்டு இருக்கா. ஜனன மரணங்கள் இல்லாத நித்தியமா இருக்கிற அந்த பகவதியாக்குமே இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறா. வேண்ட டைம்ல வேண்ட மாதிரி இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறதும் நித்தியான அந்த தேவியாக்கும் அப்படின்னு மகாராஜாவே நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. காலே சா ஏவா மகாபிரளய சமயத்துல அந்த தேவிதான் மகாமாரி பவதி சம்ஹார சக்தி ஆயிட்டு பவிக்கிறது. காலே அந்த உற்பத்தி காலத்துல சிருஷ்டி காலத்துல அஜா சா ஏவா ஜென்மஹீனையா இருக்கிற அந்த தேவிதான் சிருஷ்டி பவதி சிருஷ்டி சக்தியாயிட்டு பவிக்கிறா. பிரம்மாவோடு சக்தி ரூபமாயிட்டு இருக்கிறதும் ருத்ரனோடு சக்தி ரூபமாயிட்டு இருக்கிறதும் மகாவிஷ்ணுவோடு சக்தி ரூபமாயிட்டு இருக்கிறதும் தேவிதான். காலே அந்த பரிபாலன காலகட்டத்துல சனாதனி சா ஏவா நித்தியா இருக்கிற அந்த தேவிதான் பூதானாம் ஸ்திதிம் கரோதி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வ உயிரினங்களுக்கும் ரட்சைய செய்யறது. ஜனன மரணங்கள் இல்லாத தேவி நித்தியா இருக்கிற அந்த தேவி பிரளய காலத்துல
സംഹാര രുദ്രനോട് ശക്തി സ്വരൂപമായിട്ട് இருக்கா. உற்பத்தி காலத்துல பிரம்மாவோடு சக்தி ஸ்வரூபமாயிட்டு இருக்கா. பரிபாலன சமயத்துல விஷ்ணுவோடு சக்தி ஸ்வரூபமாயிட்டு இருக்கா. முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம். பவகாலே நிருணாம் சா ஏவ லக்ஷ்மீஹி விருத்திப்ரதா கிருஹே சா ஏவ அபாவே ததா லக்ஷ்மீஹி விநாசாய உபஜாயதே. பவகாலே நிருணாம் சைவ லக்ஷ்மீர்விருத்திப்ரதா கிருஹே சைவாபாவே ததா லக்ஷ்மீர்விநாசாயோபஜாயதே. மனுஷாளுக்கு அபிவிருத்தி கொடுக்கிற தேவி லக்ஷ்மி தேவி. நித்தியான அம்பாளாக்குமே விநாசகாலமாகறத பிரவர்த்திக்கிற சுபாவமும் இந்த தேவிக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ராஜாவே. லக்ஷ்மியா இருக்கிற தேவிதான் விநாச காலத்துல அலக்ஷ்மி ஆயிட்டு வரதும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மிருணாம் கிருஹே மனுஷாலோடு கிரகத்துல, பவகாலே சா ஏவா சம்பல் காலத்துல இருக்கிற அந்த தேவிதான் விருத்தி பிரதா அபிவிருத்திய தானம் செய்யற லக்ஷ்மீஹி லக்ஷ்மியாயிட்டு பவிக்கிறா. ததா அபாவே அதே மாதிரி ஆபத்து காலகட்டத்துல சா ஏவ அலக்ஷ்மிஹி அதே தேவிதான் அலக்ஷ்மி ஆயிட்டு விநாசாய உபஜாயதே விநாசத்தை உண்டாக்கறா. மனுஷாலோட வீடுகளில சம்பத்து காலத்துல தேவிதான் அபிவிருத்திய கொடுக்கிற லக்ஷ்மி ஆயிட்டும் இருக்கா. அதே மாதிரி ஆபத்து காலத்துல அதே தேவிதான் விநாசத்துக்கான அலக்ஷ்மி ஆயிட்டும் பவிக்கிறா. அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தேவி பிரசாதம் இருக்கிற சமயத்திலேயாக்கும் லக்ஷ்மி தேவி நிறைய சௌபாகியங்களை கொடுக்கிறது. தேவி பிரசாதம் இல்லாத ஆபல் காலகட்டங்களிலேயாக்கும் தேவி அலக்ஷ்மி ஆயிட்டு பவிக்கிறா. 38வது ஸ்லோகம். ஸ்துதா சம்பூஜிதா புஷ்பைஹி தூப கந்த ஆதிபிஹி ததா ததாதி வித்தம் புத்ரான் ச மதிம் தர்மே கதிம் சுபாம். ஸ்துதா சம்பூஜிதா புஷ்பைர்தூபகந்தாதிபிஸ்ததா ததாதி வித்தம் புத்ராம்ச்ச மதிம் தர்மே கதிம் சுபாம். புஷ்ப தூப கந்தாதிகளோடு கூடிட்டு ஸ்துதிகளை சொல்லி பூஜிச்சானா அத்வைத பாவத்திலே இருக்கிற அம்பாள் அனுகிரகிப்பள். தனம் தேவைப்படுறவாளுக்கு தனத்தை கொடுப்பள், புத்திரர்கள் வேண்டவாளுக்கு புத்திரர்களை கொடுப்பள், புத்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு புத்திய கொடுப்பள். சர்வ காரியங்களிலும் என்னெல்லாம் சுபமாயிட்டு இருக்கோ அதெல்லாத்தையும் கொடுப்பள், அதுல சந்தேகமே இல்லை.
இந்த தேவி மகாத்மியத்துல இருக்கிற ஸ்துதிகளை தேவர்களும் முனிகளும் ஸ்துதிச்ச ஸ்துதிகளாக்கும். இதெல்லாம் பிரம்மாவும் ஸ்துதிச்சிருக்கார். அப்படி இருக்கிற முக்கியமான இந்த ஸ்துதிகளை பாராயணம் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படின்னாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்துதா சா தேவி ஸ்துதா, அந்த தேவி தேவர்களாலேயும் முனிகளாலேயும் பிரம்மாவாலேயும் ஸ்துதிக்கப்பட்டவளாக்கும். ததா புஷ்பைகி, அப்படியே பூக்களாலேயும், தூபகந்தாதிபிகி, தூபகந்தங்களாலேயும், சம்பூஜிதா, நன்ன பூஜை பண்ணப்பட்டவளாக்கும். வித்தம் புத்திராஞ்ச, சம்பத்தையும் புத்திரர்களையும், தர்மே மதிம் சுபாம் கதிம், தர்ம புத்தியையும் சல்கதியையும் ததாதி, தேவி கொடுக்கறா. தேவிய ஸ்துதிச்சு புஷ்பங்களாலேயும் தூபகந்தாதிகளாலேயும் பூஜை பண்ணினானா சம்பத்தையும் புத்திரர்களையும் தர்ம புத்தியையும் மோட்சத்தை கூடியும் கொடுத்துடுவாள் தேவி. இதுக்கு முன்னால சொன்ன ஸ்லோகங்களில சொன்ன மாதிரி தேவி சாநித்தியம் எப்பவும் இந்த தேவி மகாத்மியா பாராயணத்தால உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி தேவி சாநித்தியம் உண்டானா என்னெல்லாமாக்கும் அதனோட பலன் அப்படிங்கிறதையாக்கும் சுமேது சுமஹர்ஷி சுரதராஜா கிட்ட சொல்லின்னு இருக்கார். தேவி ஸ்தோத்திரங்களால தேவிய ஸ்துதிச்சு புஷ்பங்களால பூஜை பண்ணி கற்பூரம் சந்தனம் கஸ்தூரி இப்படி இருக்கிற கந்தங்களால ஆலேபனம் செய்யப்பட்டு அப்படியே பலவித சுகந்த திரவியங்களால தேவிக்கு பலவித ஆராதனைகள் செஞ்சு வஸ்திர அலங்காரம் அதே மாதிரி நகைகள் எல்லாம் போட்டு தாம்பூலம் இதெல்லாம் தேவிக்கு சமர்ப்பிச்சு நிவேத்தியம் எல்லாம் சமர்ப்பிச்சு அதிபக்தியோடு கூடி நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சு அப்படி செய்யற பக்தர்களுக்கு சந்தானங்களையும் சம்பத்துகளையும் ஆயுராரோக்கியங்களையும் தர்ம புத்தியையும் மோட்சத்தை கூடியும் தேவி கொடுப்பாள் அப்படின்னு சொல்லிண்டு இந்த 12வது அத்தியாயம் தேவி சரித மகாத்மியம் அப்படிங்கிற 12வது அத்தியாயம் முடிவடைகிறது. தேவி மகாத்மியத்துல 12வது அத்தியாயம் உத்தம சரிதத்துல 8வது அத்தியாயமாயிருக்கிற ஃபலஸ்ருதியாக்கும் முடிவடைகிறது. ஓம் இதி மார்க்கண்டேய புராணே, மார்க்கண்டேய புராணத்துல சாவர்ணிகே மன்வந்தரே, சாவர்ணி மன்வந்தரத்துல இருக்கிற விஷயங்களை சொன்னோன தேவி மகாத்மியே, தேவி மகாத்மியத்தை வர்ணிச்சோன தேவி சரித மகாத்மியம் நாம 12ோऽத்தியாய, தேவி சரித மகாத்மியம் அப்படிங்கிற 12வது அத்தியாயம் முடிவடைகிறது.